பிரைஸ் லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடக்கத்தான் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து மூட்டு வலி உள்ளவங்களுக்கு, முடக்குவாதம் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறை இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா படிப்படியாக இந்த வலி வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வரும். அதற்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், துருவிய தேங்காய் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து வதக்கிங்க. பிறகு அந்த கழுவிய கீரையை அதில் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வீட்டில் உள்ள தோசை மாவில் தேவையான அளவு எடுத்து அதில் கலந்துக்குங்க. ஒரு அடுப்பில் தோசைக்கல் வைத்து கல் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கரண்டி மாவில் தோசையை ஊற்றி நல்லா பொன்னிறமாக வந்தேன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தோசைக்கு வெங்காய சட்னி நல்ல சுவையாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 6 காய்ந்த மிளகாய், 20 சின்ன வெங்காயம், பழுத்த தக்காளி 2, 4 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, சின்ன துண்டு புளி, கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து கொட்டி இந்த தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மருத்துவ குணமுள்ள இந்த தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும்.